அனதர் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச் ரெட்ரோஸ் வர்சஸ் இந்திரா ஸ்போர்ட்ஸ் ரெண்டு டீமுக்கான மேட்ச். 7 ஓவர் கொடுத்துருக்காங்க இந்த மேட்ச். 2 ஓவர் பவர் பிளேயாக இருக்க போது 5 பவுலர் யூஸ் பண்ணணும். மணி பேசணும்னா சைக்கிங்கில் இருக்குது ரவி. முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பிரபுகுமார். ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்கோ டெலிவரி டிஃபன்ஸ் ஆடி இருக்காரு. 7 ஓவர் மேட்ச்சு. முதல் பால் தெளிவாக மிடில் பண்ணலாங்கிற கான்செப்ட்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எங்கள் பவுலர். முதல் பந்தே ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. எக்ஸலன்ட் டெலிவரி. பேக் டு பேக் முதல் 2 பந்தை டாட்டா போட்டிருக்காரு இங்க. தேர்ட் ஒன் அகைன் டீசன்ட் டிஃபன்ஸ். அவர் நினைச்ச இடத்துல பால் வரல, வர வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு இங்க பேட்ஸ்மேன். ஃபோர்த் ஒன் சான்ஸ் ஃபார் 3 டாட்டு. ப்ரெஷர்னு நினைக்கிறேன், ப்ரெஷர் வெளிப்பாடு. பெரிய ஷாட்டு போனார், கேட்ச போட்டாங்க இங்க. முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க. எந்த ரன்னையும் பதிவு பண்ணாமல் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஃபிஃப்த் ஒன் நியூ பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக். ஃபீல்டு கையில் போகுமா? எஸ், கீப்பர் ரெண்டுக்கு பாஸ் ஆஃப் த்ரோ அடிச்சாருங்க. ரெண்டும் இல்லை, டாட் பால். 5 பந்தா எந்த ரன்னையும் பதிவு பண்ணாமல் நல்லா போட்டுக்கிருக்காரு இங்கே பவுலர். லாஸ்ட் ஒன் கேப்பில் போயிருக்குங்க, மிட் விக்கெட்டில் தெரிஞ்சு போயிருக்கு. பவுண்டரிக்கு வாய்ப்பா ஃபீல்டர் மெனக்கட்டு போயிருக்காங்க. ஸோ மெனக்கடலுக்கு அந்த பவுண்டரி போக விடாமல் தடுத்தது ஒரு கெட்டிட்டாக இருக்கும். ஸோ இந்த பால் 2-2ஓட முதல் பவர் பிளே ஓவர் இங்கே எண்டு. முதல் ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 5 டாட் பால் ஒரு டபுள்னு 2 ரன்னை விட்டு கொடுத்து நல்லா போட்டிருக்காரு. செகண்ட் ஓவர் பட ராஸ் வந்திருக்காரு. முதல் பந்தே ஒரு சுவிட்ச் ஹிட். ஸ்ட்ரைட்டாகவே பிளாக்கிங் கோல். அங்கே டேரக்ட் ஹிட்டு வெரி க்ளோஸுங்க. ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் சூப்பர் டெலிவரி. ஒன் மோர் குட் டெலிவரி. நல்லா போட்டிருக்காங்க இங்கே டாட் பால். அகைன் ஒரு சுவிட்ச் ஹிட். திருமணத்துக்கு தெளிவாக போட்டிருக்காரு. விக்கெட்டுக்கு வாய்ப்பா செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பையர். விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 டவுன் பேட்ஸ்மேன். அவரும் விக்கெட்டை இழக்கிறாங்கன்னு சொல்லலாம் இங்கே. நீ பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக். ஸ்டம்ப கலட்டிருக்காருங்க. 1 more விக்கெட். ஸோ முதல் ஓவரில் தொடர்ந்து இந்த ஓவர்லையும் விக்கெட் மலையை பொழிய வச்சுக்கிருக்காங்கன்னு சொல்லலாம் இங்க. நீ பேட்ஸ்மேனா இங்க ஆறுமுகம் வந்திருக்காரு. பேக் டு பேக் 2 விக்கெட். 3வது விக்கெட்டு இழக்கிறாங்களான்னு பார்த்தா வாட்ட கீப்பிங்க இங்க ஜாலியாக பிடிச்சிருக்காரு அசால்ட்டா. ஸோ சுவிட்சுக்கு திரும்பி ஆல்மோஸ்ட் அவரை நோக்கியே பேட்டும் வந்துச்சு. நல்லா பிடிச்சிருக்காருங்க, நல்ல கீப்பிங். நெக்ஸ்ட் ஒன் டிஃபன்ஸ் மைண்ட் செட். ஃபீல்டர் போயிட்டாங்க, 2 பேர் இருந்தாங்க இங்கே. அகைன் ஒரு டாட் பால் டு எண்ட் ஓவர். 2 ஓவருக்கு 3 விக்கெட்னு வெரி சிக்கனமான ஸ்டார்ட்டு. 3வது ஓவர் படா முகேஷ் வந்திருக்காரு. வர விட்டு ஆட பார்த்தாங்களான்னு பார்த்தா 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க, டாட் பால். செகண்ட் ஒன் சூப்பர் டெலிவரி. எக்ஸலண்டாக போட்டிருக்காருங்க இங்கே டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அகைன் சூப்பர் டெலிவரி. நல்ல கீப்பிங், இம்ப்ரெசிவாக இருக்காருங்க கீப்பருங்க. நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை தெளிவாக திரும்பி ஆடி இருக்காரு. ஆனால் ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்டரி போகாதுன்னு நினைக்கிறேன். பால் ஒரு மாதிரி டிவேஷன் ஆகி போயிருக்காங்க. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்திருக்கு. பின்னாடி நல்லா ஸ்டாப்புங்க. ஒரு சிங்கிள் ஓடுறாங்க, ஓடிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மருகி வேற ஆட பார்த்தாரு. சூப்பர் டெலிவரி இங்கே டாட் பால். 3 ஓவருக்கு 6. 3வது ஓவரை 3 ரனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு இங்கே முகேஷ். 4th ஓவர் பட முத்ராஜ் அண்ணக்கட்டு போய் அடிச்சிருக்காரு. விக்கெட்டுக்கு வாய்ப்பா கேட்சை பிடிக்கலான்னாலும் தெளிவாக அண்ணன் பிடிச்சிருக்காங்க. சூப்பராக போட்டாருங்க. ஸோ கேட்சை பிடிக்க முடியலன்னு நினைக்கிறேன் அப்படின்ன காரணத்தினால. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி மறைச்சு அடிச்சிருக்காரு. கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா விட்டு பிடிக்க பார்த்துருக்காங்க. ஸ்டாப் பண்ணிட்டாரா செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பையர். சூப்பர் ஸ்டாப்புங்க இங்கே. 2 ரன். சான்ஸ் ஃபார் ஹைட் போயிருக்க டிஸ்டன்ஸ் இல்லை. ஃபீல்டர் பாலுக்கு வந்து நின்னாரா? எஸ் நின்னாரு. கேட்சையும் பிடிச்சி தந்தாரு, தெளிவாக பிடிச்சிருக்காங்க. 1 more விக்கெட் இழக்கிறாங்க ரெட்ரோ. நெக்ஸ்ட் ஒன் முதல் பந்தே ஒரு சுவிட்ச் ஹிட். சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதா? அங்கே ஃபீல்டரை வச்சிருக்காங்க. ஏந்த சம்பளையும் சுவிட்ச் ஹிட்டுக்கு ஃபீல்டர் வச்சு போட்டிருக்காங்க. நல்ல ரன்னிங். 2 ரன். லாஸ்ட் ஒன்று நினைக்கிறேன். இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காங்க. தாண்டி போகுதா? கேட்சை பிடிக்கிறாங்களான்னு பார்த்தா அதையும் பூஸ்டாங்க இங்கே. ஃபீல்டிங்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் பவுலர்ஸுக்கு. அதன் காரணமாக தான் இது வரைக்கும் டாமினேட் பண்ணிக்கிருக்காங்க இந்திரா ஸ்போர்ட்ஸ். 4 ஓவருக்கு 12 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ மேட்சுக்கான 5வது ஓவர் பட இங்கே பிரபு. ஃபர்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். ஒரு சிங்கிளாக ரன் அவுட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ஆஸ்டாருங்க. கீப்பர் மிஸ் பண்ணால் என்ன, நான் அடித்து தர்றேன் எடுத்து தர்றேன்னு விக்கெட் எடுத்துட்டாரு இங்கே. ஸோ கீப்பர் இப்போ தான் ஸோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவார். சூப்பராக போட்டிருக்காருங்க. ஹேக்கிங் லென்த் வித்தே கொடுக்காத பந்து. நியூ பேட்ஸ்மேனாக வார்ம் வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு டெலிவரிங்க. ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன்
ஃபுல் ஷாட் ஆட பார்த்தாரு, டைமிங் கிடைக்கல. விகேந்திர ஸ்டம்பில் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு மாறி. ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. லாங் ஆப்பில் ஃபீல்டரும் குயிக்கராக போயிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் தெரிச்சு போயிருக்கு. தேர்மனில் சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். பாலோட வேகம் அதிகமாகவே இருந்துச்சு, போயிடுச்சுங்க இங்கே பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் எங்கே போணுச்சு, பவுலருக்கே போயிருக்கு, சாரி. டாட் பால் டு எண்டி ஓவர். 5 ஓவருக்கு 18 அடிச்சிருக்காங்க ரெட் ரோஸ். மகாவர்மன் 6வது ஓவர் பட முதல் பந்தே ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் பிக்கராக போட்டார், ஒரு இன்சைடை விட்டுங்க. பவுண்ட்ரிக்கு வாய்ப்பா, கேப்பில் போயிருக்கு, பவுண்ட்ரிங்க. தெளிவான ஒரு பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் ஃபீல்டரே இல்லைங்க, கண்டிப்பாக பவுண்ட்ரிக்கு வாய்ப்பு அதிகம். எஸ், அதுதான் நடந்திருக்கு. இங்கே ஒரு பவுண்ட்ரி. இந்த மாதிரி சூப்பராக ஆடி இருக்காருங்க. ஒரு இன்சைட் அவுட்டு, ஆனால் ஃபீல்டர் கையில் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப், ஒரு சிங்கிள் பாலோட. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஹைட்டு போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகலைன்னு நினைக்கிறேன். புஷ்டாருங்க லைனில் வச்சு. ஒன் மோர் நல்ல டேக்கா. நீங்கள் நீ பேஸ் பண்ணா இங்கே ராம் விக்கெட் எடுத்திருக்காருங்க. பேக் டு பேக் 2 விக்கெட் பிளாக் கோலில் போட்டு எடுத்திருக்காரு. சூப்பர் ஓவர் யங்ஸ்டர் கையில் இருந்து. இங்கே 6 ஓவருக்கு 28 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 7வது ஓவர் பட மாறி வந்திருக்காரு. இங்கே நேருக்கு நான் சைக்கர் பக்கத்தில் போணுச்சு. இன்னும் கொஞ்சம் தள்ளி இந்த பக்கமாக வந்தால் நான் சைக்கரே தடுத்துருப்பார். ஏன்னா அதை ஆட் பண்ண டைமிங் கிடைக்கல. ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஹைட்டு போயிருக்கு, கேப்பில் போயிருக்கு, கவர்ஸில் பவுண்ட்ரிக்கு வாய்ப்பா. ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. நல்ல எஃபோர்ட் ஃபீல்டர்கிட்ட இருந்து. 2 ரன். ஒரு ஸ்லோயருக்கு ஏமாந்துட்டான்னு சொல்லலாம். விக்கெட்டா? எஸ், நல்ல டேக்கனாங்க மாறி. நீ பேஸ் பண்ணா இங்கே முத்துராஜ். முதல் பந்தே பெரிய சாட்டு போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் கேட்சா மாறுன்னு நினைக்கிறேன். எஸ், பேக் டு பேக் 2 விக்கெட். 31 ரன் அடிச்சிருக்காங்க ரெட் ரோஸ். 32 டார்கெட் ஃபார் இந்திரா நகர். ஓடி பேஸ் பண்ணா சைக்கிளில் இருக்குது முத்துக்குமார். நான் சைக்கிளில் மாறி முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. முனிஸ் வந்திருக்காரு. பார்க்கலாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத. ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பந்தே அப் டு ஆக்கிங் நல்லா போட்டிருக்காருங்க. பவுலர் ரெண்ட்லையும் கரெக்டான த்ரோ போகலை அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பந்தே லைஃப் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட் எடுக்கிறாங்களா? எஸ், யார்லையாவே அந்த பக்கம் எப்படி விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பேட்ஸ் பண்ணால் இங்கே கார்த்தி முதல் பந்தே அடித்தாருங்க. பேரில் இருக்க தீ பேட்லையும் கொண்டு வந்தான்னு சொல்லலாம். முதல் பந்தே ஒரு பவுண்ட்ரி நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கார்த்தி, அவரோட இன்னிங்ஸ் ஆகிங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஹைட்டு போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகலை, கண்டிப்பாக கேட்சுக்கு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். போஸ்டாருங்க இங்கே இன்னொரு ஃபீல்டர். 4 அடித்த பேட்ஸ்மேன் நடக்க வச்சிருக்காரு ஆட்டமிலேருந்து இங்கே முனிஸ். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக ஆடி இருக்காருங்க. ஒரு இன்சைட் அவுட் குவாலிட்டியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த பேட்ஸ்மேன் உள்ளே வந்த முதல் பந்தே ஒரு பவுண்ட்ரிங்க. பவுண்ட்ரியோட நெக்ஸ்ட் ஒன் கரெக்டாக தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. ஸோ டாட் பால் டு எண்ட் ஓவர். முதல் ஓவருக்கு 9 நல்லா போட்டிருக்காரு. 2வது ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். முதல் பந்தே ஒரு டாட் பால். ஒரு ஸ்லோயர் கரெக்டாக பிக் பண்ணியிருக்காருங்க. ஆனால் பந்து ட்ராவல் ஆகி போகாதுன்னு நினைக்கிறேன். ஆப்போசிட் விந்து ஃபீல்டர் பாலுக்கு போயிட்டாங்க. நல்ல எஃபோர்ட் ஃபீல்டர்கிட்ட இருந்து. 2 ரன். இந்த முறை ஹைட்டு போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகலை. அந்த பக்கம் எப்படி யார்லையாவே நிறையா விக்கெட் எடுத்தாங்களோ இந்த பக்கமும் பவுலர் நல்லா தான் போடுறாங்க. இந்த பால் சன்லைட்னு நினைக்கிறேன், ஃபீல்டர் எடுக்கல கேட்சை. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்வீப் ஆட பார்த்தாரு, சூப்பராக போட்டிருக்காருங்க. அகைன் மறைச்சு ஆட பார்த்துருக்காரு. சான்ஸ் ஃபார் நல்லா ஸ்டாப்புங்க. சிங்கிள். அகைன் ஒரு விக்கெட்டுக்கான தேடலாக இருந்திருக்கு. பவுலர் நல்லா போட்டு கீப்பர் இந்த முறை கரெக்டாக போஸ்டாருங்க. விக்கெட். 3வது ஃபர்ஸ்ட் ஒன் தெளிவாக தட்டியிருக்காருங்க. கேப்பில் அதை வச்சு சிங்கிளுக்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்டாப். 2வது ரன் ஓட்டாங்க இங்கே குயிக்கரா. நெக்ஸ்ட் ஒன் வரட்டி ஆட பார்த்தாரு. அங்கே ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணுறான்னு பார்த்தா ஒரு ஃபீல்டர் பிடிக்க முடியல. 2வது ஃபீல்டர் வெட்டி வந்துருக்காங்க. நல்ல ஃபீல்டிங், ஆனால் உள்ளே வந்துட்டாங்க இந்த முறையும். பேக் டு பேக் 2 டபுள். விகேந்திர ஸ்டம்பில் நல்ல டேக்கை நீங்கள் விக்கெட் எடுத்திருக்காங்க முக்கியமான நேரத்தில். ஸோ குறைவான ரன் அடிச்சிருந்தாலும் நல்லா போடுறாங்கன்னு சொல்லலாம். பவுலிங் நீ பேஸ் பண்ணா இங்கே மோதா டைமிங் கிடைக்கல, குயிக்கராக இருந்திருக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் டிஃபென்ஸ் ஆட பார்த்துருக்காங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் டிஃபென்ஸ் மைண்ட் செட் கேப்பில் போயிருக்கு. அதை வச்சு ஒரு சிங்கிள் நினைக்கிறேன்.
3 ஓவருக்கு 14 ரன் அடிச்சிருக்காங்க. இப்படி இருக்க 4 ஓவருக்கு 15 அடிக்கணும்னு நினைக்கிறேன். டிஃபென்ஸ் மைண்ட் செட் ஒரு சிங்கிள். தெளிவாக தரையில் ஆடி இருக்காங்க. இதுவும் சிங்கிள் அப்படின்னு நினைக்கிறேன். 5 ரன் அப்படிங்கிற பட்சத்தில் தரையில் தான் ஆடணுங்கிற கான்செப்டில் இருப்பாங்க போல். நெக்ஸ்ட் ஒன் ட்ரை மைண்ட் செட் அகைன் ஒரு சிங்கிள் நினைக்கிறேன். எஸ். நெக்ஸ்ட் ஒன் லாப்டர் ஒன்று ஆளை பார்த்தாரு. அந்தளவுக்கு டைமிங் கிடைக்கல. கேப்பில் போயிருக்கு. ஒன்று கண்டிப்பாக 2வது ரன் ரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் சிங்கிளை 2வது ரன்னாக மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் சாருங்க சான்ஸ் பார் தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏஸ் போயிடுச்சுங்க. ஐயோ நம்ம இருக்க பாலுக்கு 4 தான் அடிக்கணும். தட்டி விட்டு சிங்கிள்னு பார்த்தா கீப்பர் பிடிக்கல. அதுக்கு பின்னாடி இந்த ஃபீல்டர் பிடிச்சாங்க. டாட் பால் டு எண்ட் ஓவர். 4 ஓவருக்கு 28 அடிச்சிருக்காங்க. ரிமைனிங் 4 அடிக்கணும்னு நினைக்கிறேன். ரிமைனிங் 4 தான் அடிக்கணும். அதில் 1 ஒய்டில் குறைஞ்சிரும். 3 அடிக்கணும். விக்கெட். நீ பேட்ஸ்மேனா இங்கே ராஜேஷ் கட் பண்ண பார்த்தாரு. விக்கெட் டெலிவரி டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை சூப்பர் டெலிவரி இங்கே டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் டிஃபென்ஸ் மைண்ட் செட் டேரட்டிட்டு அடிக்கல. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் உல்டா சிக்கி ஷாட் ஜாலியாக தட்டி விட்டுருக்காரு. பவுண்டரி போயிடுச்சுங்க இங்கே. ஸோ பவுண்டரியோட மேட்சை வின் பண்ணுறாங்க இங்கே இந்திரா ஸ்போர்ட்ஸ்.